சாட்டர்டே ஈவினிங் டு நைட் விலாக் தான். இப்போ கொஞ்ச நாளாக தான் நான் இன்டோர் பிளான்ட்ஸ் வாங்கி மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கிறேன். ஸோ உண்மையிலே வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த மாதிரி வந்து கொஞ்ச நேரம் வந்து இந்த பிளான்ட்ஸோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது. ஈவினிங் வாக்கிங் போகிறதுக்கு முன்னாடி ஒரு 5 மினிட்ஸ் செடிகள் கிட்ட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்குது. கொஞ்ச நேரம் அதுக்கிட்ட பேசுகிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. இது பார்த்திங்கன்னா மணி பிளான்ட்லேயே வந்து கொஞ்சம் அந்த வேரில் கொஞ்சம் முளைச்சி வந்தது தான். அதை வந்து இப்போ தான் வச்சு விட்டுருக்குறேன். ரொம்ப குட்டியாக அழகாக இருக்குது. மணி பிளான்ட் ஒன் டைம் வாங்கினாலே போதும். அதுலேருந்தே நம்ம வந்து அதிகமாக வந்து க்ரோத் எடுத்து வேறு வேறு பாட்டில் வந்து வச்சுக்கலாம். எப்பவும் போல் பிளான்ட்டோட டைம்ஸ் ஒரு 5 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு வாக்கிங் போக ஆரம்பிச்சிட்டேன். இந்த மரம் எங்கள் வீட்டுக்கு பின்னாடி உள்ள மரம். அப்படியே எங்கள் வீட்டு மாடி வரைக்கும் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அழகாக இந்த மாதிரி தழுத்து வர்றது இந்த பச்சை கொழுந்து பச்சைன்னு சொல்லுவாங்க. இது வந்து அங்கங்கே இப்படி வந்து இருக்கிறது. அந்த மாமரம் ஃபுல்லாக ஏதோ வந்து இந்த கலரில் ஒரு பூ பூத்த மாதிரி இருந்துச்சு. பார்க்கவே ரொம்பவே அழகாக இருந்துச்சு. அதையும் கொஞ்சம் நேரம் ரசித்ததுக்கப்புறமா வந்து வாக்கிங் போக ஆரம்பிச்சிட்டேன். வாக்கிங் வந்து எப்படியும் ஒரு அரை மணி நேரத்துலேருந்து ஒரு 40 நிமிஷம் வரைக்கும் வந்து இப்போ ரெகுலராக வந்து போகிறத வந்து ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கிறேன். வாக்கிங் முடித்ததுக்கப்புறமா வந்து கிச்சனில் கொஞ்சம் அதிக வேலைகள் இருந்ததுனால அப்படியே வந்து உடனே கிச்சனுக்கு வந்து ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எப்போயுமே நான் அடிக்கடி செய்கிற வேலை வந்து இப்போல்லாம் உடனே க்ரோசரி பாக்ஸ் வந்து வாஷ் பண்ணுற மாதிரி வச்சுக்கிறேன். ஸோ டெய்லி வந்து ஏதாவது ஒரு க்ரோசரி தீர்ந்து போயிடும். அதை வந்து வாஷ் பண்ணி வந்து ரீஃபில் பண்ணி வச்சுக்குவேன். ஸோ அந்த மாதிரி செய்கிறதுனால எப்பவும் அந்த பாக்ஸ் வந்து நீட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. இது வந்து குழம்பு மஞ்சள் தூள் அரைக்கிறதுக்காக மஞ்சள் வந்து எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போது ரெய்னி சீசனுங்கிறதுனால வெயில் அதிகமாக இருக்காது. ஸோ வெயில் இல்லாததுனால தோசை தவாவை கொஞ்சம் நேரம் நல்லா ஹீட் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அது மேலே இந்த மஞ்சளை வந்து போட்டு வச்சுருந்தேன். கொஞ்சம் இந்த மஞ்சள் வந்து கொஞ்சம் வாமாக இருந்தது. ஸோ அதை வந்து நல்லா தட்டி இந்த மாதிரி அரைச்சி வச்சுட்டேன். குழம்பு மஞ்சள் தூள் இந்த மாதிரி ஃபஸ்ட் டைம் இப்போ தான் வந்து நான் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக முடிஞ்ச அளவுக்கு எல்லா பொருளையும் வந்து இந்த மாதிரி அரைச்சி நம்மளே ஹோம்மேடாக வச்சுக்கலாங்கிற மாதிரி பிளான் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ இந்த மஞ்சள் தூள் தான் நம்ம அதிக விஷயத்துக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம். ரொம்பவே ஆரோக்கியமான ஒரு விஷயம்தான் சொல்லணும். மதியானம் மீந்த சாப்பாடை வந்து தண்ணி ஊற்றி வச்சுருக்கிறேன் நாளைக்கு ஆப்பமாவை அரைக்கிறதுக்காக. என்னோட ஹஸ்பண்ட்க்கு இன்றைக்கி பர்த்டேங்கிறதுனால மீஷோவில் ஒரு பர்ஸ் ஆர்டர் போட்டிருந்தேன். இது 2 டேஸ்க்கு முன்னாடியே வந்துருச்சு. இன்றைக்கி அவருக்கு பர்த்டேங்கிறதுனால காலையிலே அவருக்கு இதை கிஃப்ட் பண்ணிட்டேன். ஸோ ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ அதையும் வந்து வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிக்கலான்னு சொல்லி அதையும் இந்த வீடியோவோட ஆட் பண்ணிட்டேன். ஸோ பார்க்க ரொம்பவே நல்லா இருந்துச்சு. கீழே என்னோட நேமும் அவரோட நேமும் போட்டு ஆர்டர் பண்ணியிருந்தேன். நான் பண்ண அந்த சார்ம் டிசைன்ஸும் வந்து ஆர்டர் போட்ட நம்பர் படியே வந்துருந்துச்சு. பார்க்கவே ரொம்பவே அழகாக இருந்துச்சு. ஸோ என்னதான் நம்ம கிஃப்ட் பண்ணணும்னு நினச்சாலும் ஒவ்வொன்றையும் வந்து கொஞ்சமாவது டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும்னு நினைப்போம். பர்ஸ் வந்து நார்மலாக எல்லாருமே கொடுக்குறது தான். ஸோ அதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக காட்டுவோம் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு பர்ஸை வந்து நான் செலக்ட் பண்ணி நான் நினச்ச மாதிரியே வந்து அந்த சார்ம் டிசைன் நேமு இதெல்லாம் வந்தோடனே பார்த்தோன்னே எனக்கே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நம்ம ஒரு கிஃப்ட்டை வந்து செலக்ட் பண்ணி அவங்களுக்கு அதை கொடுக்குறப்ப அவங்க அதை எக்ஸைட்மெண்ட்டோடு பார்த்து வாங்குறப்ப அதில் கிடைக்கிற ஃபீலே தனி. ஸோ அந்த மாதிரி தான் எனக்கு இன்றைக்கி இருந்துச்சு. நைட் டின்னருக்கு சப்பாத்தி தான். சப்பாத்திக்கு உருளைக்கிழங்கு குருமா வச்சு ரெடி பண்ணியிருக்கிறேன். அது வீட்டில் இருக்க மற்றவங்களுக்கு. நான் வெயிட் லாஸ் இருக்கனால எனக்கு கொஞ்சம் பார்த்து செஞ்சிட்ருக்கிறேன். நான் எல்லாருக்குமே வெஜ் ரோல் பண்ணிடலான்னு நினச்சேன். ஆனால் எல்லா வெஜிடபிள்ஸையும் வந்து போட போகிறேன்னு சொன்னோன்னே வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே நோன்னு சொல்லிட்டாங்க. அதனால் அவங்களுக்கு உருளைக்கிழங்கு குருமா ரெடி பண்ணிட்டேன். எனக்கு வீட்டில் இருந்த காய்கறி எல்லாம் வச்சு 2 சப்பாத்தி வெஜ் ரோல் வந்து பண்ணிக்கிட்டேன். எனக்கு இந்த கிரேவி ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு உருளைக்கிழங்கு கிரேவி ரெடி பண்ணிட்டேன். சப்பாத்தி மாவும் பிசைஞ்சு வச்சுட்டேன். இந்த வெஜ் ரோலுக்கு பெரிய வெங்காயத்தை நல்லாவே ஸ்லைஸாக வந்து நீளவாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். குடமிளகா பீன்ஸையும் நல்லா பொடிசாக சாப் பண்ணியிருக்கிறேன். கேரட்டு பீட்ரூட் முள்ளங்கி திருவி வச்சுட்டேன். கருவேப்பிலையும் மல்லி இலையும் பொடிசாக சாப் பண்ணிக்கிட்டேன். கோஸையும் நீளமாக சாப் பண்ணி வச்சுக்கிட்டேன். முள்ளங்கிலாம் பொதுவாக நம்ம வந்து அதிகமாக வந்து சாம்பார் தவிர வேறு எதுக்கும் யூஸ் பண்ண மாட்டோம். இந்த மாதிரி வெஜ் ரோல் பணியாரம் இந்த மாதிரி இதை ஊற்றுறப்ப இதிலலாம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். முள்ளங்கி ரொம்பவே ஹெல்த்துக்கு நல்லது.
ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கணும். பூண்டு இஞ்சி போடுறதுனால தான் நான் இந்த அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இல்லைனா வெயிட் லாஸ் இருக்கனால ரொம்பவே வந்து கம்மி பண்ணி தான் வந்து எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா சோம்பு கருவேப்பிலை போட்டு தாளித்து பெரிய வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக இஞ்சி பூண்டு சேர்த்து வாசம் வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா கட் பண்ணி வச்ச குடமிளகா போட்டு ஒரு நிமிஷம் வதக்கி விட்டுட்டு ஒரு தக்காளியை நல்லா பொடிசாக சாப் பண்ணி அதையும் சேர்த்துக்கணும். நான் அதை வீடியோ டெலீட் ஆனதுனால என்னால் அதை ஆட் பண்ண முடியலை. அதுக்கப்புறமா காய்கறிகள்லாம் வந்து போட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். இது வதங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கனாலே நல்லா தக்காளி உங்களுக்கு தெரியும். ஸோ தக்காளியும் போட்டால் தான் அந்த டேஸ்ட்டும் நம்மளுக்கு கிடைக்கும். நான் கொஞ்சமாக ரெடி பண்ணுறதுனால தான் எல்லாமே ஒரு பிஞ்ச் அளவு தான் சேர்த்துருக்கிறேன். மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், கரம் மசால் மட்டும் போட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கிறேன். ஸோ இந்த இதில் வந்து நான் தண்ணியே ஆட் பண்ணாமல் அப்படியே மூடி வச்சுக்கிறேன். உருளைக்கிழங்கு குருமாவும் விசில் அடங்கி ரெடி ஆயிடுச்சு. இது வந்து ஒரு நிமிஷத்துக்கு ஒரு தடவை வந்து வதக்கி விட்டுட்டு இருந்தோம்னா தண்ணி ஊற்றக்கூட தேவையில்லை, நல்லா வதங்கிடும், வேகமாகவும் வெந்துடும். எல்லாமே காய்கறிகள் பொடிசாக சாப் பண்ணால் மட்டுமே இந்த மாதிரி வேகமாகவும் வெந்துடும். லாஸ்ட்டாக மல்லி இலை ஆட் பண்ணி இறக்கிக்கலாம். சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு. வீட்டில் இருக்க மற்றவங்களுக்கெல்லாம் சப்பாத்தியும் உருளைக்கிழங்கு குருமாவும் போட்டு கொடுத்துட்டு லாஸ்ட்டாக வந்து எனக்கு வந்து சப்பாத்தியும் செஞ்சுக்கிட்டேன். எனக்கு போடுற சப்பாத்தி நான் எண்ணெய் கூட அப்ளை பண்ணவே இல்லை, அப்படியே வந்து போட்டுருக்கிறேன். சப்பாத்தியை போட்டதுக்கப்புறமா முன்னையும் பின்னையும் உடனே வந்து திருப்பி விட்டுட்டு அதில் வதக்கி வச்சுருந்த காய்கறிகள்லாம் வந்து ஆட் பண்ணி ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி மடக்கி விட்டுட்டு நல்லா வந்து ஒரு நிமிஷம் அளவுக்கு நம்ம வந்து இந்த மாதிரி அமுக்கி எடுத்து வச்சுட்டோம்னா சூப்பரான வெஜ் ரோல் ரெடி. நம்ம வெயிட் லாஸ் டயட்டுன்னு ஆரம்பித்தாலே நம்மளுக்குன்னு டேஸ்டியாக எந்த மாதிரியெல்லாம் யோசிக்க முடியுமோ அந்த மாதிரிலாம் செஞ்சு நான் அளவாக சாப்பிட்டாலும் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி சாப்பிட்டு போயிடலாம். நான் செஞ்சது என்னமோ 2 வெஜ் ரோல் தான். அதில் வேண்டான்னு சொன்னவங்கெல்லாம் நான் வெஜ் ரோல் ரெடி பண்ணி டேஸ்ட் பண்ணுங்கன்னு சொன்னோன்னே அரை சப்பாத்தியை வந்து காலி பண்ணிட்டாங்க. ஸோ நான் சாப்பிட்டது 1.5 சப்பாத்தி ரோல் தான். இந்த பாக்ஸ் உண்மையிலே எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போல்லாம் எதுவுமே வந்து அதிகமாக வேஸ்ட் ஆகிறது இல்லை. இப்போ பச்சை மிளகாய் வாங்கிட்டு வந்ததை வந்து நான் சேர்க்கணும். ஸோ வந்து பழைய பச்சை மிளகாய் வந்து தட்டிட்டு டப்பாவை வந்து வாஷ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா நல்லா தொடச்சி எடுத்துகிட்டு புதுசாக வாங்கின பச்சை மிளகாய் வந்து அதில் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா பழைய பச்சை மிளகாய் வந்து ஆட் பண்ணி வச்சுட்டு டப்பா வந்து மூடியை தொடச்சி விட்டுட்டு தான் நான் மூடி உள்ளே வச்சுருவேன். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் பார்த்து செய்கிறதுனால அதிகமாக இப்போ எந்த வேஸ்டேஜும் இல்லை. மல்லி இலைலாம் எனக்கு வாங்கி வச்சது வேகமாக அழுகி போகிற மாதிரி இருக்கும். இந்த பாக்ஸ் வாங்கினதுலேருந்தே வேஸ்ட்டுங்கிறது ஆகிறதே இல்லை. ஸோ எனக்கு ரொம்பவே இந்த பாக்ஸ் வந்து கன்வீனியண்ட்டாகவும் சூப்பராகவும் யூஸ் ஆகுதுன்னு சொல்லலாம். இதோட இன்னும் பேக் ஆஃப் 5 வெஜிடபிள் ஸ்டோரேஜ் பாக்ஸு 5 வாங்கினேன். ஏற்கனவே பழைய வீடியோஸில் வந்து காட்டியிருப்பேன். அதுவுமே எனக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதெல்லாம் வாங்கினதுலேருந்து ஃப்ரிட்ஜில் வந்து கவருங்கிறத வந்து சுத்தமாக வந்து எடுத்துட்டேன். ஸோ இப்போ வெஜிடபிள் வேஸ்டேஜே இல்லை. இது வந்து நாட்டு மருந்து கடையில் வாங்கின அரப்பு பொடி. இது வரைக்கும் அரப்பு பொடி நான் யூஸ் பண்ணதே கிடையாது. இப்போ தான் ஃபஸ்ட் டைம். ஹேர் கேர் ஒரு 5 மந்த்ஸாக வந்து பண்ணிகிட்ருக்கிறதுனால அரப்பு பவுடரும் யூஸ் பண்ணி பார்ப்போன்னு சொல்லி வாங்கிட்டு வந்திருக்கிறேன். ஸோ அதையும் வந்து ஒரு பாக்ஸில் கொட்டி வச்சுட்டேன். என்னோடய ஈவினிங் டு நைட் ஒர்க் இன்றைக்கி இப்படி தான் போச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.